நமஸ்காரம். நமது கல்யாணங்களில் நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடுறோமோ அப்படின்னு தோன்றுறது. இதெல்லாம் பின்னாடி வந்தது, இது எதுக்கு செய்யணும், அது எதுக்கு செய்யணும், இதுக்கு அர்த்தம் இல்லை, அதுக்கு மீனிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிடுறோமோ அப்படின்னு தோன்றுறது. ஆனால் இதனால் ஒரு குடும்பம் எப்படி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றத இந்த கதையில் பார்ப்போம். யார் குடும்பம் அப்படின்னாக்கா பிரம்மன், அவருடைய குடும்பமே இதனால் அஃபெக்ட் ஆச்சு. அது எப்படின்றத பார்ப்போம். பிரம்மனுக்கு சீதா என்ற ஒரு மகள் இருந்தாள். அவரும் ரொம்ப ஆசையாக மகளை வளர்த்து சோமன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சோமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பி வைக்கிறார். அவளும் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்று விடுகிறார். பிரம்மனுக்கு அப்பாடா நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதியோடு இருக்கார். கொஞ்ச நாள் கூட அல்ல, அதுக்குள்ள அந்த சீதா என்பவள் தாய் வீடு திரும்பி விடுகிறாள். பிரம்மனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏம்மா வந்துட்ட அப்படின்னு கேட்குறார். உடனே அவள் சொல்கிறா, இல்லைப்பா, அங்கே நான் எங்கேயோ ஒரு வேலையாக வெளியில் சென்று விட்டு வரும்பொழுது பார்த்தேன், சோமன் மடியில் வேறு ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவர்களுடைய அந்யோன்யத்தை பார்த்தால் எனக்கு சரியாக படவில்லை, அதனால் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஐ திங்க் புராண காலத்திலேயே இதுதான் ஃபஸ்ட்டு டைவர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே பிரம்மன் ரொம்ப வருத்தப்படுறார். ஏன்னா நம்ம அத்தனை பலன்களும் பார்த்து எல்லாம் பார்த்து தானே இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், எதனால் இந்த கல்யாணம் இப்படி முறிந்து விட்டது அப்படி சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறார். பின்னோக்கி அவர் யோசனை பண்ணுறச்சே அவருக்கு ஒன்று தோன்றுறது. அடடா, இந்த பிடி சுத்தல்னு ஒன்று இருக்குமே, அதை நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே, அதுதான் அது திருஷ்டி கழிக்கிறது. அந்த பொண்ணும் பிள்ளையும் நன்றாக இருந்தால் எல்லாரும் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு கண் வைக்கிறா இல்லையா, அந்த திருஷ்டியை போக்குவதற்கு உள்ள ஒரு ஐதீகம்தான் அந்த பிடி சுத்துவது என்பது. இது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதாக பிரபல சொற்பொழிவாளர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இதுக்கு பிரமாணம் கண்டிப்பாக வேதத்தில் இருக்கிறது. ஸோ அவர் சொல்கிறார், வேதத்தில் சொன்னதே நம்ம இப்படி செய்யாமல் விட்டுட்டோம், அதனால தான் நம்ம பொண்ணு திரும்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப ஃபீல் பண்ணுறாராம். அதனால் நம்ம சில சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் சடங்குகளை விடாமல் நம்ம செஞ்சால் நம்ம கல்யாணத்தில் நல்லா தான் இருக்கும் இல்லையா? நமஸ்காரம்.